Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் துணி துவைச்சிட்டு இருக்கோம். வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறப்ப நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அழுக்கு சரியா போகிறது இல்லை, அந்த பவுடரும் அங்கங்க வெள்ளை வெள்ளையா திட்டுக்களா இருக்கு, துணியிலே ஒரு மாதிரி நூலா இருக்கு அப்படின்றது நிறைய பேரோட ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கையில துவைக்கிற மாதிரி நல்லா அழுக்கு போகவும் வெள்ளையாகவும் துவைக்கலாம், அந்த பவுடர் திட்டுக்களும் அங்கங்க இருக்காது. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போடுறப்ப ஒரு துணியா பிரிச்சு போட்டுக்கோங்க. துணியை மொத்தமா போட்டீங்கனாலும் அழுக்கு போகாது. அதே மாதிரி அதிகமான அளவு துணியும் போட்டுடாதீங்க. அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள எந்த அளவுக்கு போட்டா ஃப்ரீயா அந்த சுத்துமோ அந்த அளவுக்கு துணி போட்டீங்கன்னா தான் அழுக்கு நல்லா போகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷிங் மிஷின்ல பவுடர் ஆட் பண்ணும்போது அந்த ட்ரேக்குள்ள நம்ம பவுடர் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ட்ரேக்குள்ள போடும்போது அந்த ட்ரேவும் பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே கருப்பா மாறிடும். அந்த கருப்பா மாறின அந்த அழுக்குகளும் வந்து துணிகளோட சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரேல நம்ம பவுடர் போடும்போது அந்த அளவுக்கு வந்து பவுடர் மிக்ஸ் ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா துணிக்கெல்லாம் அங்கங்க வெள்ளை வெள்ளையா திட்டுக்களா இருக்கும், அந்த சோப்பு பவுடர் அங்கங்க துணிகளோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாம இருக்க அந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை வந்து ஒரு பக்கெட்ல சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு பக்கெட்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கும் போது அந்த துணியிலும் பாத்தீங்கன்னா அங்கங்க வெள்ளை திட்டுக்கள் ஆகாம இருக்கும். பவுடர் வந்து எல்லா துணிகளோடய நல்லா சீக்கிரத்திலே மிக்ஸ் ஆயிடும். நம்ம அந்த ட்ரேல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா துணியோட மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி ஊத்துனீங்கன்னா எல்லா துணியோட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்க பவுடரை கரைச்சி ஊத்தும் போது துணியில இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சீக்கிரத்திலே நல்லா போயிடும். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் ட்ரெஸ் நம்ம மிஷின்ல போடும்போது என்னதான் நம்ம துணி கம்மியா போட்டாலும் அந்த அழுக்குகள்லாம் போறதே இல்லை அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க அந்த மிக்ஸ் பண்ணி வைக்கிற அந்த டிடர்ஜென்ட் பவுடர்ல கொஞ்ச நேரம் நீங்க ஊற வச்சிருங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை ஊற வச்சுட்டு எங்க உங்களுக்கு ரொம்ப அழுக்கா இருக்குன்னு தெரியுதோ லைட்டா அதை கையால தேய்ச்சிட்டீங்கன்னா, நீங்க ஊற வச்சு தேய்க்கும் போது அந்த அளவுக்கு கஷ்டமே இருக்காது. லைட்டா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல போடுங்க. நல்லா ஒயிட் ட்ரெஸ் நல்லா பளிச்சுட்டு வெள்ளையாயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.